ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாலதி ஷார்ட் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு மட்டன் பிரியாணி அளவுக்கு டேஸ்ட்டாக மீல் மேக்கரை வச்சு மீல் மேக்கர் பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் 2-3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸை வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு காட்ட போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துப்போம். நான் 200 கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். சுடு தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 3 பெரிய தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம் 4, 1/4 கட்டு புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 3 டேபிள் ஸ்பூன் நெய், 4 டேபிள் ஸ்பூன் தயிர், 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 பச்சை மிளகா. இப்போ நம்ம மசாலா பொருளை பார்த்துப்போம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 4 லவங்கம், 1 துண்டு பட்டை, 2 அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, தேவைக்கேற்ப உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மீல் மேக்கரை மேரினேட் பண்ணி எடுத்துப்போம் வாங்க. இப்போ நம்ம மீல் மேக்கரை மேரினேட் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துப்போம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துப்போம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு. இதை நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நீங்கள் மீல் மேக்கரை மேரினேட் பண்ணிங்கன்னா தான் இந்த மசாலாலாம் மீல் மேக்கரில் இறங்கி உங்களுக்கு மீல் மேக்கர் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற விடுவோம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மீல் மேக்கருக்குள்ளே மசாலா நல்லா இறங்கியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நாம் இன்றைக்கி கடாயில் தான் செய்ய போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு, கடாயம் வச்சாச்சு. கடாய் சூடாகட்டும். கடாய் சூடாயிடுச்சு. ஒரு 50 ml எண்ணெய் சேர்த்துக்குங்க. இது கூடவே நெய்யை சேர்த்துக்குங்க. நெய் நல்லா கரைஞ்சி வரட்டும். நெய் கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துப்போம். லவங்கம், பட்டை, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், பிரியாணி இலை. மசாலா பொருள் நல்லா பொரிஞ்சு வரட்டும். மசாலா பொருள் நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருப்போம். கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைன்னா வெங்காயம் கருகிடும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துப்போம். கிளறி விட்டுப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருங்க. கேஸை சிம்மில் வச்சுட்டே வதக்குங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிச்சிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொருளை சேர்த்துப்போம். சில்லி பவுடர், கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு. நம்ம போட்ட மசாலா பொருள் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிவிட்டே இருப்போம். மசாலா பொருள் நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம தயிரை சேர்த்துப்போம்.
கிளறி விட்டுப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துப்போம். தக்காளியை நான் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துப்போம். தக்காளியும் புதினாவும் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கிவிட்டே இருப்போம். தக்காளி புதினாலலாம் நல்லா கரைஞ்சி வந்தாச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச மீல் மேக்கரை சேர்த்துப்போம். மீல் மேக்கர் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி கிளறி விட்டுப்போம். மீல் மேக்கர் ஃபுல்லாக மசாலா படுற மாதிரி கிளறி விட்டாச்சு. இந்த பிரியாணியை நம்ம தம் போட்டு தான் இறக்க போகிறோம். அதுக்கு நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். பிரியாணிக்கு அளவு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட கணக்கு என்னென்னா, 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இந்த கிளாஸில் 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நல்லா கிளறி விட்டுப்போம். நல்லா கிளறி விட்டாச்சு. இதை அப்படியே விட்டுடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துப்போம். பாருங்கள், தண்ணி கொதிக்குது. நான் ஒரு 10 நிமிஷம் தான் விட்டேன். இப்போ நம்ம உப்பு காரம் செக் பண்ணிப்போம். காரம் கரெக்டாக இருக்குது. எப்போவுமே உப்பு கொஞ்சம் கரைக்கணும். ஏன்னா பாஸ்மதி ரைஸு உப்பை இழுத்துக்கும். உப்பு கொஞ்சம் லைட்டாக கரைக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துப்போம். அரிசி சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கிளறி விட்டுப்போம். இந்த அரிசி அளவும் தண்ணி அளவும் ஈவனாக வரணும். அதான் தம் போடுறதுக்கு கரெக்டான பதம். கேஸை சிம்மில் வச்சுட்டு அப்படியே விட்டுடுவோம். பாருங்கள், அரிசி அளவும் தண்ணி அளவும் ஈவனாக வந்துடுச்சு. இதுதான் தம் போடுறதுக்கு சரியான பதம். இப்போ நம்ம தம் போடுறதுக்கு பிரியாணி தூக்கி ஒரு ஓரமாக வச்சுடுவோம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத பழைய தவா எடுத்துப்போம், வச்சுடுவோம். கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுடுவோம். தவா சூடாகட்டும். தவா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி தூக்கி மேலே வச்சுடுவோம். கேஸை சிம்மில் வச்சுடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் புதினா இலை மேலே சேர்த்துப்போம். இப்போ நம்ம நெய்யை மேலே சேர்த்துப்போம். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் நெய்னா. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது இந்த புதினா ஃப்ளேவர் நெய் ஃப்ளேவர்லாம் பிரியாணிக்குள்ளே இறங்கி பிரியாணி சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த கடாய் மூடுற அளவுக்கு ஒரு மூடி எடுத்துப்போம். மூடிடுவோம். இந்த மூடியை அழுத்தி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி இது மேலே வச்சுடுவோம். இந்த பிரியாணி ரெடியாக ஒரு 25 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. தம் போட்டால் அப்படி தான் இருக்கணும். அரிசிலாம் நல்லா குச்சி குச்சாக இருக்குது. இப்போ நம்ம தம்மை உடைச்சிடுவோம். இங்கே ஓரத்துலேருந்து எடுக்கணும். பாருங்கள், அரிசி ஒன்று ஒன்று ஒட்டாமல் குழையாமல் நல்லா உதிரியாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி. கிட்டத்தட்ட மட்டன் பிரியாணி அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இனி நம்ம சாப்பிட வேண்டியது தான்.
ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி சமைச்ச மீல் மேக்கர் பிரியாணி எவ்வளோ நல்லா வந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.